வல்லமை தான் சிம்சோனையும் வழிநடத்தினது, கிதியோனையும் வழிநடத்தினது, ஒத்தேனியலையும் வழிநடத்தினது. அந்த வல்லமை. அப்போ இந்த அபிஷேகம் உங்க மேல, இந்த வல்லமை ஒவ்வொருத்தர் மேலையும் இறங்கும் பொழுது ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் பலமாக இறங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி இறங்குறாரு? பலமாக, சக்தியாக, ஜீவனாக மகத்தான கிருபையை நம் மீது ஊற்றுகிறார். இந்த மகத்தான வல்லமையாக அவர் நம்மேல் இறங்கி செயல்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதற்கு தான் இந்த ஆவியானவர். ஏதோ வருஷத்துல ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் பாட்டு பாடின ஆவியானவர் வந்துட மாட்டார். வருவாரா? வரமாட்டார். ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளை. அபிஷேக தைலம் உருவாக்கி ஒரு சில பேர் மேலதான் உபயோகப்படுத்தினார்கள். ஒரு சில பேர் மேலதான் உபயோகப்படுத்தினார்கள். எப்படி சொல்றாரு? உன் கொம்பை எடுத்துக்கொள். யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல் கிட்ட சொல்றாரு. ஒரு நாள் சாமுவேல் என்ன பண்றார்? ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறார். அப்ப சொல்றாரு சாமுவேல் கிட்ட, உன் கொம்பை எடுத்துக்க, நிரப்பிக்கொள். தைலத்தை ரெடி பண்ணிட்டு நேரா ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். அங்கே நான் காண்பிக்கும் நபரை அபிஷேகம் செய், ராஜாவாக இந்த தைலத்தை கொண்டு அவனை திருப்பொழிவு செய், ராஜாவாக திருப்பொழிவு செய், நான் காண்பிக்கிறவனை. ஆமென் சொல்லுவோமா? போ, நான் காண்பிக்கிறவனை நீ ராஜாவாக திருப்பொழிவு செய். அடுத்து மோசேக்கு சொல்றாரு, அபிஷேக தைலத்தை எடு, ஆரோனின் தலையில போய் ஊற்று, அவனை குருவாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். அவனை எப்படி அபிஷேகம் பண்ண சொல்றாரு? குருவாக அபிஷேகம் பண்ணு. இதிலிருந்து நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே. இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படும் பொழுது சாதாரணமானவர்கள் ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். சாதாரணமாக இருக்கிறவன் ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அழைப்பு வேற, திருநிலைப்படுத்துவது வேற, திருப்பொழிவு வேற. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழைப்பு வேற, திருநிலைப்படுத்துவது வேற, திருப்பொழிவு வேற. திருப்பொழிவு பெற்றவன் உயர்த்துகிறார். அப்ப எங்க நடக்குது? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவனை தூக்குறாரு மேல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவனை மேல தூக்குறாரு. அப்ப ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யார் தடுக்க முடியும்? ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யாரால தடுக்க முடியும்? ஒருத்தரால தான். நீ சரியான அபிஷேகத்தில் நின்னு சொன்னா உன் நிலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன நடக்குது? அபிஷேக தைலம் ஊற்றப்படும் பொழுது சாதாரணவர்கள் கூட ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறார்கள். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு சாதாரண மனிதன் உயர்த்தப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே சாதாரண மனிதன் கூட உயர்த்தப்படுகிறான். அவனுடைய நிலை மாறுகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேகம் வந்தவுடன் என்ன மாறுது? அவனுடைய டைட்டில் மாறுகிறது. ஆமென். அவனுடைய டைட்டில் மாத்திரம் இல்லை, சரிகிற அசைவு மாறுகிறது. ஆமென். இந்த சரிகிற அசைவு மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இதுதான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
தாறுமாறா பேசினுக்கிற வார்த்தையை ஆண்டவர் மாற்றிடுவார். உலக பிரகாரமாக இருக்கிற கிரியையை மாற்றுவார். இதெல்லாம் மாற்றக்கூடியவர் தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்ட பிறகு வெறும் கைத்தட்டல், சரீர அசைவு இது மாத்திரம் வேலைக்காகாது. ஆமென். வாழ்க்கையில் மாற்றம் வரணும், உன் சிந்தனையில் மாற்றம் வரணும், உன் பேச்சில் மாற்றம் வரணும், உன் செயலில் மாற்றம் வரணும், இது எல்லாத்துலேயும் மாற்றம் வரணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நிறைவு, அதுதான் நிறைவு. எல்லாத்திலையும் மாற்றம். இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஜெபத்தை குறிக்கிறது. ஆமென். இந்த வெள்ளை போலம் எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. உன்னுடைய ஜெப வாழ்க்கை, இந்த அபிஷேகம் உள்ள வந்த உடனே உன்னுடைய ஜெப வாழ்க்கை, நீ ஒரு ஜெப வீராங்கனையாக திறப்பில் நின்று கதறுகிறவளாக, எப்போதும் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இந்த வெள்ளை போலம் ஜெபத்தை காண்பிக்கிறது. சுகந்த கருவாப்பட்டை என்பது ஒரு பலனை காண்பிக்கிறது. ஆமென். நீ ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ வளைஞ்சு போயிடக்கூடாது, ஒட்டஞ்சு போயிடக்கூடாது, நொறுங்கி போயிடக்கூடாது. அது எதை குறிக்கிறது? ஸ்ட்ராங் பலனை காண்பிக்கிறது. சுகந்த வசம்பு என்பது தாழ்மையை காண்பிக்கிறது, தாழ்ச்சி. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினான். அன்னை மரியாளிடத்திலே தாழ்ச்சி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா இது வேரிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆமென். இது எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? சுகந்த வசம்பு வேரிலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ வேரிலிருந்து எடுக்கப்படுகிறனாக்கா உனக்கு அந்த தாழ்ச்சி இருக்கணும். ஆமென். அபிஷேகம் இருந்தால் உனக்கு தாழ்ச்சி, எல்லாருக்கிட்டையும் தாழ்மை இருக்கணும். ஒரு சில பேர் அபிஷேகத்தை கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் உடனே காலரை தூக்கிடுவாங்க. எப்போ உன் மேலே இந்த அபிஷேகம் இறங்கிடுச்சோ இந்த தாழ்ச்சி தானாக உள்ள வந்துடணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான். ஆனால் அந்த தாழ்ச்சி என்ன பண்ணுது? சீடர்களுடைய பாதத்தை அவர் கழுவினார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவன் தான் சுகந்த வசம்பு. பிரைஸ் தி லார்ட். லவங்கப்பட்ட எதை குறிக்கிறது? இது பொடியா நறுக்கப்படும். ஆமென். லவங்கப்பட்ட பொடியா மாற்றப்படுகிறது. அது நம்மை உடைத்து சீர்படுத்துகிற ஒரு நிலை. ஒவ்வொரு நாளும் நான் லவங்கப்பட்டையா மாறணும். நம்மையே உடைத்து சீர்படுத்துகிறது. ஒலிவ எண்ணெய் என்பது ஒரு செழிப்பை காண்பிக்கிறது. இதெல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது, நீ வெளியில் வரும்பொழுது எப்படி வர? ஒலிவ எண்ணெயாக. செழிப்பு, செழிப்பு. நோவாவின் காலத்தில் காகம் போயிடுச்சு, திரும்பி வரல. ஆனால் புறா போய் ஒரு ஒலிவ இலையை எடுத்துட்டு வந்ததனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இனி செழிப்பு, இனி செழிப்பு. தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் செழிப்பை கொண்டு வந்துடும். நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். ஒரு செழிப்பு தான் இது. கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் ஜெப வீரனாக மாறுகிறான். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் பலத்தை கொடுக்கிறது. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறது. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை சீர்படுத்துகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அதே நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் வாழ்வுக்கு
பங்குள்ளவனாக, உன்னதமான வாழ்வுக்கு அவன் பங்குள்ளவனாக மாற்றுகிறது. இதுதான் இந்த அபிஷேகம். இதை எத்தனை பேர் நம்ம புரிந்து வாழ்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்? ஆண்டவரின் ஆவியானவர். யார் கேட்டாலும் சொல்லணும், பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்? ஆண்டவரின் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயல் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானுடைய செயல் வித்தியாசமானது. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர், ஆண்டவரின் ஆவியானவர் செயல் வித்தியாசமானது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தைலம் என்ன பண்ணுச்சு? தைலமாக, எண்ணெயாக என்ன நடந்தது? ஒரு முறை ஊற்றப்படும். ஒரே ஒரு முறை தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தைலம் ஊற்றினாலும் ஒரு முறை தான் ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு முறை தான் ஊற்றப்படும். அது என்ன பண்ணும்? அது அவனுடைய முகத்தில் வடிந்து, அப்படியே ஊற்றும் போது முகத்தில் வடிந்து, தாடியில் வடிந்து, அங்கியில் வடியும். எடுத்து வாசிங்க, திருப்பாடல் 133:2. அது ஆரோனின் தலையினிலே ஊற்ற பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். ஆமென். பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தைலம் ஊற்றினாலும் சரி, எண்ணெய் ஊற்றினாலும் சரி, ஒரு முறை ஊற்றப்படும். அது எங்கே வடியும்? முகத்தில் வடியும், தாடியில் வடியும், அங்கியில் வடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. ஒரு டைம் அல்ல, அவன் வாழ்க்கை முழுவதும், ஒரு முறை இல்லை, வாழ்க்கை முழுவதும் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பாருங்க, சவுல் ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுல் எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? ஒரே ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாலமன் எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான்? 2 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாவீது எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார்? 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். தூக்கத்தில் கேட்டால் கூட தெரியும். சவுல் ஒரு முறை, சாலமோன் 2 முறை, தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ண. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு உயர்த்தினது. அப்படியே கொண்டு போச்சு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்தில். தளபதியாக நிற்கிறவனை ராஜாவாக்குறாரு, ஆடு மேய்ச்சவனை ராஜாவை மாற்றுறாரு இல்லையா? கழுத மேய்ச்ச கழுதறியை தேடின்னு போனவனை ராஜாவை மாற்றினார். நிலைகள் மாறினது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாமிசமான யாவர் மேலும், அவரை தேடி வர அத்தனை பேர் மேலேயும் அவர் அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அதை பண்ணி ஃபுல்லாக இறங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் அது சிறப்பாக நடத்தினார். ஒரு ஆடம்பரமாக நடந்துச்சு ஒரு அபிஷேகம். யாருக்கு? எடுத்து வாசிங்க. 1 அரசராகமம் 1 அதிகாரம் 38 40 வரைக்கும். அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான், யோயதாவின் மகன் பெனாயா, கிரேத்தியர், பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்தில் இருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர். எல்லா மக்களும் தாரை ஊதிக்கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் பின்னால் சென்றனர். அவர்கள் எழுப்பிய பேரொளியால் நிலமே நடுங்கிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சாலமோனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு திருவிழா. எப்படி? ஒரு திருவிழா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. தினமும் திருவிழா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தினமும், ஒவ்வொரு நிமிஷமும்,
ஒவ்வொரு நொடி பொழுது எப்பெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காரையோ அபிஷேகம், எப்பெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் முழங்கால்கள் முடக்கிறியோ அப்போ அபிஷேகம். அவர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். தேவ பிள்ளையா, அது திருவிழா. இதை அனுபவிக்கணும். ஆமாம், இதுதான் அனுபவிக்கணும். அப்படி போய் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்த உடனே அவருடைய நிறைவு இறங்கி வருது. எனக்கு திருவிழா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். இதை நாம் அனுபவிக்கணும். நமக்கு வாழ்நாள் எல்லாம் திருவிழா தான். ஆமென். வாழ்நாள் எல்லாம் திருவிழா. இங்க ஓடி வரும்பொழுது திருவிழா தான். ஏன்னா வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணுகிறாரு, ஆவியில அபிஷேகம் பண்ணுகிறாரு, பிதாவினுடைய மகிமை இறங்கி வருகிறது. எக்காலம் தூதர்கள் ஓதுகிறார்கள், பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூர்ந்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போகிறோம். ஆமே, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துலேருந்து போகும்போது அப்படி தான் போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் கிடைத்த அபிஷேகம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நாள் கிடைத்த அபிஷேகம் வைத்து வாழ்நாள் எல்லாம் ஓட்டணும். ஆமே, ஒரு நாள் இருக்கிற அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு அவன் வாழ்நாள் எல்லாம் ஓட்டணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதில் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பை உயர்த்துவே நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. சேர்ந்து சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேனோ, எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். Praise the Lord. Hallelujah. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் இந்த அபிஷேகத்தில் தடுமாறினால் ஆண்டவர் அவனை விட்டே விலகி போயிடுவாரு. கொஞ்சம் தடுமாறிட்டான்னு வச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் விலகி போயிடுவாரு. நான் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் தடுமாறுனான்னு சொன்னா அவனை கண்டித்து சீர்படுத்துவார், கண்டித்து சீர்படுத்துவார். தடுமாறுனாக்காவே கண்டிப்பார், தடுமாறுனா கிட்ட வரும், அதான் சிரிச்சிட்டு நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? சிம்சோன் தடுமாறினான், ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டார், ஆவியானவர். இப்படி நிறைய பேரை விட்டு ஆவியானவர் வெளியே போயிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. தடுமாறுனேன்னு சொன்னா
உன்னை கண்டித்து சீர்படுத்துவான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அபிஷேகமானது ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகமானது என்னுடைய ஜீவியத்திற்காக கொடுக்கப்படுகிறது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வாழ்க்கை உயர்த்தப்படணும், என் பிள்ளைகள் உயர்த்தப்படணும். வித்தியாசம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன். பிரைஸ் தான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிறது. இதுல இருந்து நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் அதனுடைய செயல்பாடுகள் வேற, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் அதனுடைய செயல்பாடுகள் வேற, மிக வித்தியாசமானது. அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் வரும்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் இறங்கி வரும்பொழுதெல்லாம் நான் கடவுளோடு பேசுகிறேன். அபிஷேகம் வரும்பொழுதெல்லாம் நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன். சொல்றேன் இல்லையா, ஆண்டவர் எனக்கு நிறைய பாஷைகளை கொடுக்கிறாரு. ஆண்டவர் பவுல் சொல்லுவார், நான் பல பாஷைகளை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுவது ஆண்டவரோடு பேசுகிறது, ஆண்டவரோடு பேசுகிறது, கடவுளோடு உறவாடுகிறது. மனிதனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அந்நிய பாஷையை குறித்த நிறைய டவுட் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய டவுட் உண்டு. ஒரு சில பேர் பேசினாங்கனாக்கா வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, ஒரு சில பேர் பேசினாங்கன்னா சிரிப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமென். அவங்க யாரோட பேசுறாங்க? தேவனோடு பேசுகிறார்கள். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேற, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வேற. ஆமென். வரங்கள் செயல்படும் பொழுது நீ வியாக்கியானம் பண்ண முடியும். ஆமென். வரங்கள் வேற, அதுலேயே வரங்கள் இருக்கு, அதே நேரத்தில் அபிஷேகம் இருக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி அந்நிய பாஷை நீ பேச பேச நீ ஆண்டவரோடு நெருங்கி விடுகிற. நல்லா புரிஞ்சுங்க. 1 மணி நேரம் நீ வீட்டில் நல்லா உன்னுடைய தனி பிரேயரில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் 1 மணி நேரம் நீ பேசினாவே கம்பல்சரி 2 வரம் உனக்கு தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் நிறைய நீ பேசும் பொழுது 9 வரங்களும் இதிலிருந்து தான் செயல்படும். அந்நிய பாஷை நீ பேசுறன்னு சொன்னா 9 வரங்கள், 9 வரங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 9 வரல கடவுள் 2 கிஃப்டாவது உன் கையில் கொடுத்துருவாரு. உனக்கு தெரியாது எந்த கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். அந்த கிஃப்ட் உன்ன அறியாமலே ஆப்ரேட் ஆகிடும். அது ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ அதுலேயே போகணும், அதுலேயே போகணும். தடுமாறக்கூடாது, தடுமாறக்கூடாது. இது என்ன நடக்குது? கடவுளோடு கூட ஒருங்கி அப்படியே கிட்ட சேர்க்குது. அப்ப எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கு? அப்ப இப்ப நான் உங்க கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆவியின் செயல்பாடுகள் அதிகமா இருக்கு? தாக்குதல்கள், பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி, கலக்குகிற ஆவி, அப்புறம் தாறுமாறாக இருக்கின்ற ஆவி, வஞ்சக ஆவி, விழுந்து போன ஆவி, கனநித்திரையின் ஆவி. தூக்கம், தூக்கம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால எப்படின்னாக்கா பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, எங்கே போனாலும் ஒரு தூக்கம் வரும் பாரு. இதே டிவிக்கு முன்னாடினாக்கா கண்ணு தூங்கவே தூங்காது.
ஏதாவது ஊருக்கு அதை பேச சொல்லு, சோம்பலே வராது. டீயை போட்டு பக்கத்தில் வச்சு இன்னும் மணிக்கணக்காக பேசுறது. மொபைலில் பேச சொல்லு, பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கனநித்திர ஆவி இருக்கு பாருங்க, இது வாழ்க்கையில் ரொம்ப மோசமானது. ஆமே, ரொம்ப மோசமானது. அப்ப இந்த ஆவிகள் உன்னை கலக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில ஆவி கலங்குகிற ஆவி, சேவையில்லாம வீட்டை கலக்கி விட்டுருவோம். பொல்லாப்பை கொண்டு வந்து வச்சிடும், உள்ளார தடுமாற்றத்தை உண்டு பண்ணுது. சிந்தனை, இந்த ஆவியின் தாக்குதல்லாம் இருக்கா? ஆமென், பிரைஸ் எல்லாம். பலவீனப்படுத்துகிற ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி. எல்லாம் முன்னாடி வந்து நல்லா கடவுளை துதிச்சு 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 எல்லாம் பார்த்துட்டு பின்மாற்றத்தின் ஆவி. இது ரொம்ப டேஞ்சரஸ். பின்மாற்றத்தின் ஆவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எழுந்திருக்கவே முடியாது. அதை மாத்திக்கணும். பிரைஸ் எல்லாம். எந்த ஆவி உங்க வாழ்க்கையில சீர்குலைத்து வைத்திருக்கிறது, எதுவா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரால் அதை மேற்கொள்ளும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவரால் முடியும், அவரால் முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு சரியான அபிஷேகம். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், சரியான அபிஷேகம். இந்த சரியான அபிஷேகம் இருந்தாதான் நீ தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகத்தை போல இருக்க மாட்டாய். ஆமே, வசனர்கள வனாந்தரத்தில் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் சொல்றார் இல்லையா? இந்த சரியான அபிஷேகம் இருந்தா நீ அப்படி ஓட மாட்டேன். சரியான அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா உன்னை திசை திருப்பிக்கிட்டு போயிடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். ஆமென், நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். இன்னைக்கு அது மாறும். இன்றைக்கு உன்னை அவர் சந்திக்க விரும்புகிறார். உன்னை அவர் சந்திக்க விரும்புகிறார். எப்படி? ஒரு சரியான அபிஷேகம். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒருவேளை தடுமாறி இருக்கலாம். இன்னைக்கு அது அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் உன்னை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக இருந்து ஆளுகை செய்கிறவர். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவா, பிரசன்னமே இறங்கி இன்று வேலன் நம்மை இன்று மாற்றிடும் நிரம்பி வழியுதே. ஆவியின் தூய வேலன் இன்று நம்மை மாற்றிடும் நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இறங்கி வந்திடுதே. தேவா,
சுத்திகரிப்புகள் இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுது. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கி விடுவே. பிரசன்னமே இறங்குவே விடுவே. தூய செழிப்புகள் இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தூய செழிப்புகள் இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை